வணக்கம். உங்களை இந்த மிக ஆழமான தேடலுக்கு உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பரிச்சயமான ஒரு டாபிக் தான். ஆமா, அதாவது நம்ம உடம்போட மையத்துல இருக்கிற தொப்புள் குழி. கரெக்ட். அந்த தொப்புள் குழி ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம சோர்சஸ்ல இருந்து இன்னைக்கு நாம குறிப்பா அனலைஸ் பண்ண போறது அத வெறும் தத்துவார்த்தமா பார்க்காம பிசிக்கலா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத தான். கண்டிப்பா மூலாதாரத்திலிருந்து உற்பத்தி ஆகிற அந்த உயிர் மின்சாரம் எப்படி சரியா தொப்புள் குழிக்கு வந்து சேருது அப்படிங்கிற அந்த வஜ்ரவேல் ரகசியத்தோட அடுத்த கட்டத்தை நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். அந்த எனர்ஜி ஃப்ளோ தான் மெயின். நான் சொல்ல வந்ததும் அதுதான். நாம் பொதுவா தொப்புல உடம்புல உள்ள ஒரு சாதாரண குழியா மட்டுமே பாக்குறோம். ஆனா அங்குதான் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஆற்றலும் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சோர்சஸ் சொல்லும்போது அது எவ்வளவு வியப்பானது இல்லையா? ரொம்பவே வியப்பான விஷயம்தான். இந்த விவாதத்துல இணைஞ்சிருக்கிற உங்களுக்கு நான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நாம இப்போ பேச போறது எதுவும் சில பழங்கால நம்பிக்கைகளை பத்தி மட்டும் கிடையாது. ஆமா, இது பியூர் சயின்ஸ். எக்ஸாக்ட்லி. உடலியல் ரீதியா இது எப்படி மனிதனோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத நாம விளக்க போறோம். ஒரு அமைதியான ஆழமான உண்மையை பத்தி பேச போறோம். அதுதான் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. வழக்கமா நம்ம தொப்புள் கொடிய ஒரு பயாலஜிக்கல் ஃபீடிங் டியூப்னு மட்டும்தான் நினைக்கிறோம். நாம கருவுல இருந்தப்போ அம்மா வழியா நமக்கு உணவு வந்த ஒரு வழி, அவ்வளவுதானே. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச இணைப்பு ரொம்ப பெருசு. இந்த இடம் ஏன் ஒரு குழியா இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நாம தாயின் கருவுல இருந்தப்போ தாயின் வழியா இந்த பிரபஞ்சத்தோட நம்மளை இணைத்த மிக முக்கியமான ரகசிய புள்ளி அதுதான். வாவ், ஒரு சென்ட்ரல் பவர் கிரிட் மாதிரி. பிறந்த பிறகு அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டாலும் அந்த சிஸ்டம் அப்படியேதான் உடம்புக்குள்ள இருக்கு. சரியா 72,000 நரம்புகள் இந்த ஒற்றை மையத்துல சங்கமிக்குது அப்படிங்கிற தகவல் சோர்சஸ்ல படிக்கும்போது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருந்துச்சு. 72,000 நரம்புகளின் சங்கமம். அது ஏதோ ஒரு ரேண்டம் நம்பர் கிடையாது. ஒரு நகரத்துக்கு எப்படி மைய மின் பகிர்மான நிலையத்திலிருந்து கரண்ட் பிரிஞ்சு போகுதோ அதே போல இந்த நரம்புகள் மூலமா தான் உங்க உடம்பு முழுக்க எனர்ஜி சப்ளை ஆகுது. அப்போ ஒட்டுமொத்த பாடி எனர்ஜியும் அங்க இருந்து தான் வருதா? ஆமா, இங்கிருந்து தான் உடலோட வெப்பமும் இயக்கமும் தீர்மானிக்கப்படுது. உடம்புக்கு தேவையான ஆற்றல் முழுமையா இங்கிருந்து தான் விநியோகம் செய்யப்படுது. மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸ்ல இத செகண்ட் பிரெயின் கூட சொல்றாங்க. அந்த என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், குடல் பகுதியில் இருக்கிற அந்த மில்லியன் கணக்கான நியூரான்கள். அப்போ நாம் அதை தூண்டும் போது ஏதோ ஒரு சின்ன பயிற்சி பண்ணல, நேரடியா ஒரு பெரிய நர்வஸ் நெட்வொர்க்கையே ஆக்டிவேட் பண்றோம். சரியா சொன்னீங்க. ஆனா இப்போ நம்ம விஷயத்துக்கு வரணும். மூலாதாரத்திலிருந்து கிளம்புற அந்த வஜ்ரவேல் மின்சாரம் தொப்புள் குழிக்கு வருது இல்லையா? அந்த ஆற்றலை தூண்டும் மணிபூரக பயிற்சி பத்தி சோர்சஸ்ல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அந்த ரகசிய பயிற்சி முறைகள் அது எப்படி பண்றதுன்னு நம்ம பாப்போம். கண்டிப்பா. ஆனா அந்த செயல்முறையை தொடங்குறதுக்கு முன்னாடி இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை நான் கொடுத்தாகணும். சொல்லுங்க, அது ரொம்ப அவசியம். இது பிளஸ் மற்றும் மைனஸ் ஆற்றலை ஒருமுகப்படுத்துற மிகவும் சக்தி வாய்ந்த முறை. அதனால உடம்பு ஒத்துழைத்தா மட்டுமே இதை செய்யணும். எக்காரணம் கொண்டும் உடலை கட்டாயப்படுத்தி இதை செய்யவே கூடாது. ஆமா, முரட்டுத்தனமா செய்யக்கூடாது. ஏன்னா நாம ஒரு மாபெரும் ஆற்றலை ஹேண்டில் பண்றோம். சோர்சஸ்லயும் இத ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்ன் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இந்த பயிற்சி முறையோட படிநிலைகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல ஆசனம். ஆமா, முதல் படி வஜ்ராசனத்துல அமருவது. ஆனா இது சாதாரணமா உட்கார்றது கிடையாது. வஜ்ராசனத்துல உட்காரும் போது உங்க குதிகால்கள் வஜ்ரவேல் குழிகளை அழுத்தணும். அந்த வஜ்ரவேல் குழிகள் அப்படிங்கிறது நம்ம ஆசன வாய்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தானே? அதேதான். உங்க குதிகால்கள் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது அது கீழ் நோக்கி பாயும் எனர்ஜியை லாக் பண்ணி உள் மின்சாரத்தை தூண்டும். ஒரு பிசிக்கல் ஸ்விட்ச் மாதிரி செயல்படும். ஓ, கீழ் நோக்கி போற எனர்ஜியை லாக் பண்ணியாச்சு. இப்போ தொப்புள் பகுதி எப்படி ரெடி பண்றது? அதுக்கு தான் இந்த ஆரம்ப சுழற்சி வருது இல்லையா? கரெக்ட். நரம்பு முடிச்சுகளை விழிப்படைய செய்ய ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணணும். முதல்ல உங்க வலது கையால தொப்புல 3 முறை சுழற்றணும், கிளாக்வைஸ்ல. ஆமா, அதுக்கப்புறம் இடது கையால ஆன்டி கிளாக்வைஸ்ல 3 முறை சுழற்றணும். இது அந்த இடத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி 72,000 நரம்புகளையும் தயார்படுத்தும். கெட் ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுக்கு அடுத்தபடியா ஒரு முத்ரா பத்தி சோர்சஸ்ல சொல்லிருக்காங்க. ஆதி முத்ரா. கட்ட விரலை உள்ள மடிச்சு
மற்ற 4 விரல்களால் அதனை மூடி ஒரு முஷ்டி மாதிரி பிடிச்சுக்கணும். அந்த ஆதி முத்திரை பிடிச்சு கைகளை இறுக பிடிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எனர்ஜிய உடம்புக்குள்ளேயே லாக் பண்ற ஒரு சீல். ஓஹோ, அந்த நெருப்பு மூலகத்தை லாக் பண்றோம். இப்போ அந்த முஷ்டிகளை எங்கே வைக்கணும்? நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். 2 கைகளையும் அடிவயிற்று பகுதியில, அதாவது தொப்புளுக்கு சற்று கீழே வச்சு கச்சிதமா அழுத்திக் கொள்ளணும். பிசிக்கலா ஒரு பிரஷர் கொடுக்கறோம். அப்போதான் அந்த நெட்வொர்க் எங்கேஜ் ஆகும். இதுக்கு அப்புறம் தான் அந்த முக்கியமான சுவாச பயிற்சி வருது. ஆமா, மெதுவாக முன்னோக்கி குனியணும். அப்படி குனியும் போது வாய் வழியாக மூச்சை முழுமையாக வெளியேற்றணும். முழுமையா எம்டி பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி. அதன் பிறகு மூக்கு வழியாக மிக மிக மெதுவாக சுவாசிக்கணும். புது காற்றை உள்ளிழுக்கணும். இதுதான் ப்ராசஸ். இப்படி மெதுவாகவும் பொறுமையாகவும் செய்யும்போது உடலுக்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்கும், இத நீங்க கொஞ்சம் விளக்கணும். ஏன்னா சோர்சஸ்ல நிறைய பிசிக்கல் பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. சொல்றேன். மூலாதாரத்திலிருந்து கிளம்பிய அந்த வஜ்ரவேல் மின்சாரம் இருக்கு இல்லையா, அது மேல வந்து தொப்பல் குழியில ஒரு புதிய உள் வெப்பத்தை உருவாக்கும். சம்ஸ்கிருதத்துல இத ஜாடராக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. உள் வெப்பம் ஒரு பயாலஜிக்கல் ஃபயர். ஆமா, இந்த வெப்பம் வந்து உங்க ஜீரண மண்டலத்தை கம்ப்ளீட்டா சீராக்குகிறது. மந்தமான ஜீரணம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாம உடலில் தங்கியிருக்கும் தேவையற்ற கழிவுகளை இது முழுமையாக எரிக்கிறது அப்படின்னு சோர்சஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. நச்சு பொருட்கள் எல்லாம் அந்த உள் வெப்பத்துல எரிஞ்சு உடம்பு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் டீடாக்ஸ் ப்ராசஸ் இது. பிசிக்கலா உடம்பு கிளென்ஸ் ஆகுது. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, இந்த விளைவுகள் எப்படி ஒருத்தரோட ஆளுமை மாற்றமா, அதாவது பர்சனாலிட்டி ஷிஃப்டா மாறுது அப்படிங்கிறது தான். அது ஏன்னா குடல் ஆரோக்கியம் மூளையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த ஆற்றல் மையம் விழிப்படைஞ்சா இதன் விளைவாக ஒரு நபருக்கு அசாத்தியமான மன உறுதியும் உடல் பலமும் கிடைக்கும். இம்மென்ஸ் வில் பவர் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அப்போ அந்த சென்டர் விழிப்படைஞ்சா ஒருத்தரின் ஒட்டுமொத்த ஆளுமையே மாறிவிடும். பயம், தயக்கம் எல்லாம் போயிட்டு ஒரு புது மனிதனா உருவாவாங்க. இது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கா இருக்கு. கண்டிப்பா. உங்களோட எனர்ஜி தடம் மாறும்போது வாழ்க்கையோட தடமும் மாறும். சூப்பர். நாம இப்போ ஒரு சுருக்கமான கன்க்ளூஷனுக்கு வரலாம். உடலின் மூலாதாரத்தில் தொடங்கும் சிறு மின்சாரம் தொப்புள் குழி என்ற அந்த பவர் ஹவுஸை அடைந்து எப்படி ஒரு மனிதனின் ஆளுமையையும் ஆரோக்கியத்தையும் மாற்றுது அப்படிங்கறத நாம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஆமா, வஜ்ராசனத்துல தொடங்கி மூச்சு பயிற்சி வரைக்கும் அந்த பிசிக்கல் மெக்கானிசம் எப்படி உள்வெப்பத்தை உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இதோட பயணம் முடியல. அதுதான் அடுத்த ட்விஸ்ட். இந்த 2வது படியை கடந்து இந்த ஆற்றல் அடுத்து நகர வேண்டிய இடம் ஒன்னு இருக்கு இல்லையா? ஆமா, தொப்புளை தாண்டி அந்த எனர்ஜி அடுத்து போக வேண்டிய இடம் நெஞ்சுக்குழி, அதாவது ஹார்ட் சென்டர். அது நம் உணர்ச்சிகளின் சங்கமம். நெஞ்சுக்குழி, கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ். அப்போ தொப்புள் குழியிலிருந்து அடுத்த பாய்ச்சல் நெஞ்சுக்குழியை நோக்கிதான் இருக்க போகுது. அதேதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 72,000 நரம்புகள் சந்திக்கும் தொப்புள் குழியால் உங்கள் உடல் வெப்பத்தையும் மன உறுதியும் ஒட்டுமொத்தமாக மாற்ற முடிகிறது என்றால், இதே வஜ்ரவேல் மின்சாரம் அடுத்ததாக உங்கள் ஆழமான உணர்ச்சிகள் உறங்கும் நெஞ்சுக்குழியை சென்றடையும் போது என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஒருவேளை நம்ம கட்டுப்படுத்த திணறும் நம் கோபம், சோகம், எல்லையற்ற மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள் அனைத்துமே இப்படி பயிற்சி மூலம் நாம் கையாளக்கூடிய வெறும் உள் மின்சாரத்தின் வெவ்வேறு வடிவங்கள் தானா? அந்த மின்சாரத்தை நாம சரியா ஹேண்டில் பண்ணிட்டா நம்ம எமோஷன்ஸ்க்கு நாமளே மாஸ்டர் ஆயிட முடியுமா? இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நாம இந்த தேடலை நிறைவு செய்வோம். உங்களுடைய சிந்தனை பயணமும் தேடலும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நன்றி.